ஹலோ கைஸ், வெல்கம் ஹோம் மேக்கர் ஜோன். கொஞ்ச நாளாக டெய்லரிங்கும் சரி ஸ்டோரிஸும் சரி கண்டினியூவாக போடலை. அதுக்கு ரீசன் ஊருக்கு போயிட்டேன். வேறு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலி எது பற்றின டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலாம் பத்தவே பத்தாது, அவ்வளோ காம்ப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால் டெய்லரிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹெல்த்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதனால தான் ஃபுல்லாகவே டெய்லரிங்கை ஸ்டாப் பண்ணியாச்சு. டெய்லரிங் ஸ்டாப் பண்ணதால் வீடியோஸ் எடுக்க முடியல, ஸோ ஸ்டோரிஸ் போட முடியல. அம்மா வீட்டில் ஜாலியாக ஒரு 20 days கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நல்லா பார்த்துக்கிறதுக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. நல்லா வேலைக்கு 3 வேலைக்கும் சூப்பராக சமைச்சி சோறு குழம்பு பொரியல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சமைக்கிறது, பாத்திரம் தைக்கிறது, பெருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப பெரிய வேலை மாதிரி கஷ்டமாக இருக்குது. பாப்பா ஸ்கூல் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாதான் வேலையும் முடியும், நம்மளோட கடமைகளும் முடிக்க முடியும். அதனால தான் டெய்லரிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இதில் பார்த்திங்கன்னாவே ரீசன் புரியும். இதை பற்றின டெப்த்தாக பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெய்லரிங் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் பண்ணுறதை விட்டுட்டேன். இதுக்கப்புறம் மொத்தமாக விட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எதுவுமே ஒரு கட்டத்தில் பிரேக் எடுக்கணும். அந்த பிரேக் இன்னுமே பெட்டராக, அதாவது இதுக்கப்புறம் அதை திரும்ப கண்டினியூ பண்ணும்போது இன்னுமே பெட்டராக இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ சிலவற்றைக்கு நம்ம பிரேக் எடுத்து தான் ஆகணும். அப்படிங்கிற கட்டாயத்தில் பிரேக் எடுக்கணும். அப்படி எடுக்கலை, இல்லை பரவாயில்ல நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா மொத்தமாக லைஃப்பில் சில விஷயத்தை விட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு சில விஷயத்துக்கு இம்மீடியட்டாக பிரேக் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கும் பிரேக் எடுக்கிறதுக்கு. எனக்கு இந்த ரீசன்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ளவுஸ் போல் ஸ்டாப் ஆகிட்ருக்கும். அந்த 10 ப்ளவுஸில் ஒரு 5 ப்ளவுஸ் நான் ரிட்டன் பண்ணிட்டேன். ஏன்னா அதை கட் பண்ண கூட கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் மறுபடியும் ஒரு 5 ப்ளவுஸ் கட் பண்ணி ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அது எப்போவோ கொடுத்துட்டு போயிட்டேன். இன்னும் 4 ப்ளவுசஸ் அப்படியே இருக்குது. நான் கட் பண்ணிட்டேன். வேறு கட் பண்ணலாம், அது ரிட்டனாவது பண்ணியிருக்கலாம். இப்போ அது என்ன பண்ணுறதுன்னா தெரியவே இல்லை. அதுவும் ஒரு பக்கம் திங்க் போயிட்டுருக்கு. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 20 நாள் ஜாலியாக நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாது. யூனிஃபார்ம், புக்ஸ் இதெல்லாமே வாங்கணும், வீடை திருப்ப நீட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னா ஹெல்த்தும் போயிடும். ஆல்ரெடி ஹெல்த்து வீக்காக இருக்கவே தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம்லாம் கூட நின்று பார்த்துக்கிற அளவுக்குலாம் யாரும் இல்லை, தனியாக தான் பார்த்துக்கணும். ஸோ தனியாகவே பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேறு ஆப்ஷனும் கிடையாது, பார்த்துக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சு. நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இந்த சேனல் 1 yearக்குள்ளே எப்படியாவது வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்துடலாம், மானிட்டைசேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே நிறைய தடங்கள் வந்துருச்சு. இந்த சேனல் எனக்கு பிக்கப் ஆகவே, அதாவது ஒரு ஸ்டோரி டெல்லிங் சேனல் அந்த மாதிரி பிக்கப் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. கரெக்டாக பிக்கப் ஆகிற டைம் நான் ட்ராப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ வீடியோஸ் எடுக்க முடியல. முதல்ல ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா கம்பல்சரி எப்படியாவது வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு போட்டுட்ருப்பேன். ஸ்டிச்சிங்கும் பண்ணல, ஊர்லேயும் இல்லை, வெளியிலையும் போயிட்டோம். இது மாதிரிலாம் இருக்கிறதால ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோஸ் இந்த vlog மாதிரி தான் வரும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம், நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். இந்த பிரேக் கொஞ்சம் டிலே ஆகலாம், மானிட்டைசேஷன் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி. என்னோடய வீடியோஸ் பிடிக்கிறவங்க பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு 1 year 2 years கூட மேலே எடுக்கலாம். இருந்தாலும் இந்த சேனல் நான் ட்ராப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் அனுப்புறது, வீட்டு வேலை, இது மாதிரியான சம்மந்தப்பட்டது தான் வீடியோஸ் வரும். அது உண்மை. இருந்தாலும் இடையில நான் டெய்லரிங் டிப்ஸோ அப்படி இல்லைன்னா டெய்லரிங் ஸ்டோரி கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அது என்னால் விடவே முடியாது. ஸோ ஸ்டோரிஸ் கேட்டுக்கிட்டே நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இடையில என்ன பிரேக் பண்ணாலும் நீங்கள் எடுக்கலாம். டெய்லரிங்காக இல்லை, டெய்லரிங்னு கிடையாது, என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் ஆகி 5 yearsக்குள்ளே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்காக நிறைய கேப்போ இல்லை அப்படின்னா பிரேக்கோ எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக பிரேக் இருக்கும். அதுக்காக அது நிஜமாகவே ஃபுல்லாகவே வேனிஷ் ஆகிடாது. கண்டிப்பாக அதோட நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அது நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நானுமே நம்புகிறேன் இது மறுபடியும் கண்டினியூ ஆகும். இந்த சேனல் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா.
நான் எனக்கு வந்து டெய்லரிங் பிரேக் எடுக்கிறது வந்து கம்பல்சரி எடுத்து ஆகணுங்கிற சுச்சுவேஷன், அதனால் நான் எடுத்திருக்கேன். வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவில் நீங்கள் வந்து பிரேக் எடுக்கணுன்னா கண்டிப்பாக எடுங்க. பிரேக் எடுக்கிறது தப்பு கிடையாது, மொத்தமாக விடுறது தான் தப்பு. அதை மொத்தமாக விடுறோமா இல்லை கொஞ்சம் பிரேக் எடுக்கிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. என்ன பிரேக் எடுத்து நீங்கள் வந்து அகெயின் அதுக்குள்ளே போனீங்கனாலும் நீங்கள் கொடுத்த உழைப்புக்கான மரியாதை அங்கே இருக்க தான் செய்யும். ஸோ அதை நான் நம்பிட்டு தான் இருக்கேன். டெய்லி வீடியோஸ் வரும், கொஞ்சம் vlogs மாதிரி வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்டோரிஸ் கேட்டுக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுறது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இனி வர வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.